டிமார்ட்டில் நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ இங்கே காட்டியிருக்கிற அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 மாதத்திற்கான மளிகை பொருட்கள். நான் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு கல்யாண டைம்லலாம் வாங்கிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா வாங்குகிற மாதிரியே இருக்கும், சடனாக வந்துட்டு காலி ஆகிடும். அதோட வந்துட்டு நமக்கு அமௌண்ட்டும் வந்து அதிகமாகும். இப்போ பாருங்கள், பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு, அந்த துடைக்கிற பைப்பு, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 4 மாதம் கூட வரும். ஏன்னா மாதத்துக்கு 1 தான் எடுப்பேன். ஒரு 4 பேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து 4 வரும். குளிக்கிற சோப்பு 2, அதை தவிர வந்துட்டு வாஷிங் மிஷின் லிக்யூடு, அதுக்கப்புறம் பாத்ரூம் ஐட்டம், இதெல்லாம் வந்துட்டு பேஸ்ட்டு நல்லா பெருசாகவே வாங்கியாச்சு. இது வந்து கண்டிப்பாக வந்து 2 மாதம் வந்து குறையாமல் வரும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நான் ரவை எதுவும் வந்து எழுதலை. ஏன்னா வந்து பாப்பா வந்து ரவை உப்புமாலாம் அவ்வளோவா விரும்ப மாட்டான். அதனால் வந்து ராகி சேமியா இது ஒரு 2 பேக் எடுத்திருக்கேன். கூடவே வந்துட்டு சேமியா, வறுத்த சேமியா அது ஒரு 2 பேக் இருக்குது. நெய் வந்துட்டு அந்த சைஸில் டப்பா, இது வந்து 200 ml வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், இந்த ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா கடுகு, இது வந்து கருஞ்சீரகம். நான் வந்து எழுதலை லிஸ்ட்டில், என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து போட்டிருக்காங்க தெரியாமல். கடுகு, மிளகு, வெந்தயம் வந்து எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்புறம் ஜீரகம், இது வந்து ஜாங்கிரி பவுடர். நான் வந்து ரேஷனில் கொடுக்குற சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன் காஃபி டீ போடுறதுக்கெலாம். இது வந்து பாப்பா தம்பிக்கு பால் கொடுக்குறப்ப லைட்டாக கொஞ்சம் நான் சேர்த்து கொடுப்பேன் அதுக்காக. அப்புறம் வந்து சோயா, இது வந்து ராகி வந்துட்டு முழு ராகியை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் 2 கிலோ. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பக்கத்தில் இருக்கிற மில்லில் கொடுத்து ராகி மாவாக அரைச்சி வச்சுட்டு பாப்பா தம்பிக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்கறதுக்காக வேண்டி. மாவாக வாங்கினோம் அப்படின்னா வந்து அது கொஞ்சம் ரேட்டும் அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ அடுத்ததாக வந்துட்டு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் வந்து ஒரு 2 3 வாங்கியிருக்கேன். அது வெள்ளை கொண்ட கடலை, அப்புறமா வந்துட்டு இது கருப்பு கொண்ட கடலை, அப்புறம் இது வந்து பச்சை பயிறு. அதுக்கப்புறம் டெய்லி யூசேஜுக்கு வந்துட்டு குழம்புக்கு வந்து பாசிப்பருப்பு வந்து 2 கிலோவாக வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். கூட வந்துட்டு இது வந்து இட்லிக்கு உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு வந்து இங்கே இருக்குது. துவரம்பருப்பு 1 கிலோ, அது வந்து இடமும். கூடவே வந்துட்டு இந்த முந்திரி பருப்பும் பாதாமும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து கோதுமை மாவு 1 கிலோ தான் வாங்கிட்டு சொன்னேன். ஏன்னா வந்து இப்போது பாப்பா தம்பி வச்சுட்டு சப்பாத்திலாம் அதிகமாக போட முடியல, அதனால். அப்புறம் பொட்டுக்கடலை, இவ்வளோ தான் நான் வாங்கிட்டு சொன்ன ஐட்டம். பார்த்திங்கன்னா துவரம்பருப்போட நான் எப்போதுமே வந்து சிறுபருப்பு வந்து அதிகமாக வாங்குவேன். ஏன்னா ரேஷனில் 1 கிலோ துவரம்பருப்பு கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு மோஸ்ட்லி அதை வந்து யூஸ் பண்ணிப்பேன். அது பத்தலை அப்படின்னா தான் இது இட்லி சாம்பாருக்கெல்லாம் சிறுபருப்பு அது யூஸ் பண்ணிப்பேன். இப்போ துவரம்பருப்பு வந்து இது ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. மாதத்துக்கு 1 கிலோ. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இல்லாத 1 2 ஐட்டம் இப்போ பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் பெருஞ்சீரகம்லாம் எழுதலை. அதுக்கப்புறம் இந்த கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் எழுதலை. ஏன்னா முன்னாடி வாங்கினதில் கொஞ்சம் வந்துட்டு லெஃப்ட் ஓவர் இருக்குது, கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஐட்டத்தெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பாக்கெட்டாகவே வச்சுருப்பாங்க இல்லையா. நாங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து லூஸில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, டிமார்ட்டில் வந்து இந்த மாதிரி பேக்கெட் போட்ட ஐட்டத்துக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க. அதே நம்ம லூஸில் வந்து இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அதுங்க வாங்கின எல்லா பொருட்களுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது.
இதில் என்ன ஜிஎஸ்டி என்ன எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுதுன்னு கூட நம்ம யோசிக்கலாம். இப்போ இந்த மொத்த ஐட்டமுமே எனக்கு பில்லில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்களா 775 அந்த மாதிரி 775 இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு அதோடைய வரிக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி மட்டுமே வந்து இன்றைக்கி நான் வாங்கின பொருட்களுக்கு 123 ரூபா வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுக்கெலாம் ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி வாங்கினோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு டைமுக்கு 20-30 சேவ் ஆனால் கூட நமக்கு அது ஒரு பெரிய சேவிங்ஸ் ஆகும். இது நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த 2 மாதத்துக்கான பட்ஜெட் வந்து எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3254 ஆயிருக்குது. இது கண்டிப்பாக வந்து 2 மாதத்துலேயே ஃபுல்லாகவே காலி ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இதில் ஒரு சில பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு அடுத்த டைம் வந்து பொருள் வந்து வாங்க போகிறப்ப அதை லெஸ் பண்ணிவிட்டு வாங்கிடுவேன். இப்போ டிமார்ட்டில் லூஸில் கிடைக்காத ஒரு சில ஐட்டம் இருக்குது. அது நான் எங்கள் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன். அதை காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினது. இது வந்து வாஷிங் மிஷினுக்கான பவுடர். இது வந்து ஊறுகாய். அப்புறம் எமர்ஜென்சிக்கு வேணும்னா வந்து பஜ்ஜி மாவு. இது வாஷிங் மிஷினுக்கான அந்த வாஷ் பண்ணுற பவுட்ரு, ட்ரம் க்ளீன் பண்ணுற பவுடர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக்கெட்டில் இருக்கிற கம்ஃபோர்ட்லாம் வந்து டிமார்ட்டில் அவ்வளோவா கிடைக்காது. டப்பாவாக தான் கிடைக்கும். நமக்கு டப்பாவை வாங்கினோம் அப்படின்னா சீக்கிரமும் காலியாகிடும். அதே சமயத்தில் நமக்கு அளவும் தெரியாது. அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கிடுவேன். அதேமாதிரி ஷாம்புமே அப்படி தான். ஷாம்பு, ஷியக்கா எல்லாமே வந்துட்டு பாக்கெட்டில் வாங்கிடுவேன். இதுதான் வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு யூஸ் பண்ணவும் தெரியும். இது வந்து கட்டி பெருங்காயம். போன டைம் வந்துட்டு தூள் பெருங்காயம் வாங்கினது கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இது கட்டி பெருங்காயம் வந்து கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். கொஞ்சம் நிறைய நாள் வந்து வர மாதிரி இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த டைமில் சொல்கிறேன். விலையும் கூட கொஞ்சம் கம்மி தான். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ 50 கிராம் வந்து 81 ரூபீஸ் தான். தூள் பெருங்காயம்னா இதோட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சைஸ் டெட்டால் வந்து அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இது வந்து சும்மா ஸ்நாக்ஸ் பாப்பாவுக்கு எள்ளு மிட்டாய் அவ்வளோதான். இது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 522 ரூபா. இப்போ டோட்டலாக வந்து 2 மாதத்துக்கான மல்லிகை பொருள் மட்டும் கிட்டத்தட்ட வந்துட்டு 3700 ரூபா சம்திங் வந்துருக்குது. இதை தாண்டி நான் வேறு என்னென்ன வந்து செலவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுது. ஒரு 2 பசங்க கூடவே 2 பெரியவங்க, நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கிற வீட்டுக்கு நான் எப்படிலாம் வந்து மந்த்லி செலவு வந்து மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.